ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இங்க நாம் வாசிக்கிறோம், யார் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ அவர்கள் தான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும் என்று இயேசு அங்கே சொல்லுகிறார். எதனால இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் என்றால் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்திற்கு வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். 20ஆம் வசனமும் இப்படி சொல்லுகிறார், ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்லிவிட்டு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று சொல்லுகிறார். காரணம் என்ன? இவர்கள் இயேசுவின் நாமத்தை உபயோகப்படுத்தி கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத பொய்யான ஒரு ஊழியத்தை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அடுத்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று உங்களுக்கு சொல்லுவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்ன? பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற ஒரு மனிதன் யார் என்றால் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற ஒரு மனுஷன். ஆனா தேவன் இங்க கடைசி நாட்களிலே ஒரு சிலரை சுட்டி காட்டுகிறார். அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி உங்க நாமத்தினாலதான் நாங்க பிசாசுகளை துரத்தினோம், உங்க நாமத்தினாலதான் அற்புதங்களை செஞ்சோம், உங்க நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் சொன்னோன்னு சொல்லுவாங்க. நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், ஒரு காலம் நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, அப்படியான கர்த்தர் இங்கே தேவ சித்தம் செய்யாதவர்களை எந்த லிஸ்ட்ல வைக்கிறார் அப்படின்னா, அக்கிரம செய்கைக்காரர்கள். இந்த பூமியில துன்மார்க்கமாய் வாழ்கிற ஒரு மனிதன் தன் அக்கிரமத்திலே எப்படி வாழ்கிறாரோ அதே போலதான் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத ஒரு மனிதனும் அவருடைய பார்வையில அப்படி காணப்படுகிறான். அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர் நீங்க பார்க்கலாம், இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கிற ஒரு கூட்டம் எழும்பி இருக்கிறது. எப்படின்னா, இயேசுன்ற பெயரை சொல்லிட்டு தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக ஊழியம் செய்கிறவர்களாய் அநேகர் மாறி போனார்கள். ஆனால் அழைக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு கூட்டம் தேவ சமூகத்திலே உண்மையும் உத்தமமாய் நிற்கக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர்களை பார்த்துதான் கர்த்தர் ஒரு நாளில சொல்லுவார், உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே என் சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று. ஆனா கர்த்தர் இங்கே இவர்களை சுட்டி காட்டுகிற காரியம் என்ன? அக்கிரம செய்கைக்காரர்கள். நீங்க கேட்கலாம், ஒருவேளை இயேசுவின் நாமத்துக்காக தானே ஊழியம் செஞ்சாங்க, அவருடைய நாமத்தினால தானே அற்புதம் நடந்துச்சு, அவருடைய நாமத்தினாலதான் தீர்க்க தரிசனம் நடந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் செய்கிற ஊழியம் தேவன் அங்கீகரிக்கிற ஊழியமா இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு முறை டிஜேஸ் அங்கிளோட செய்தியிலே நான் இப்படி கேட்டேன். அவருடைய சாட்சியை குறித்து அவர் சொல்லும் போது சொன்னார், கர்த்தர் ஊழியத்திற்கு அழைக்கும் போது இவர் கர்த்தரிடத்துல கேட்டாரா, ஆண்டவரே நான் இன்னைக்கு பேங்க்ல வேலையில இருக்கிறேன், ஒரு கோட்டு சூட்டோட டை கட்டி நான் வேலை செய்யறேன், இது உங்களுடைய ஊழியத்துக்கு நான் வரும்பொழுது நான் ஒன்றுமில்லாம தானே இருக்கணும், நீங்க என்னைய இப்படியே வச்சிருப்பீங்க அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அப்ப ஆண்டவர் சொன்னாரா, மகனே நான் உன்னை பிச்சைக்காரனை விட மாட்டேன், நான் ஐஸ்வர்ய சம்பன்னர், அதனால உன்னை ராஜா மாதிரி வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப ஆண்டர்கிட்ட இவங்க கேட்டாங்களாம், டிஜே சங்கிள் கேட்டாங்களாம், இல்ல நானும் பாக்குறேன் நிறைய பேர் ஊழியம் செய்யறேன்ற பேர்ல ஒரு ஜோல்னா பைய தோல்ல போட்டுட்டு தெரு தெருவா நடந்து வீடு வீடா ஏறி இறங்கி அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக ஊழியம் செய்கிறது போல நான் பார்க்கிறேனே,
அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். அதுக்கு கர்த்தர் சொன்னாராம், நான் உங்களை அழைக்கல மகனே, அழைச்சா கட்டாயம் நான் கைவிட மாட்டேன். கடைசி நிமிஷம் வரைக்கும் என் முகத்தை நோக்கி பார்க்கிற ஒரு மனிதனா இருப்பானே ஆனால், நான் அழைத்த ஒரு தேவ பிள்ளையா இருப்பானே ஆனால் நான் நிச்சயமாய் கைவிட மாட்டேன். அதுக்காக குறைவு வரும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா குறைவுகளிலும் நிறைவை கட்டளையிடுகிற தேவன் கூட தான் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படின்னா நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அழைக்காமல் செய்கிற ஊழியங்களும் இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் அழைத்திருப்பாரே ஆனால் கட்டாயம் அவர் நடத்துவார், கட்டாயம் அவர் வெட்கப்பட விட மாட்டார். அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருடைய முகங்களையும் அவர் பிரகாசிக்க செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நீங்க யாராய் இருந்தாலும் சரி, நான் தேவ சித்தத்தின்படிதான் செய்கிறேனா அல்ல தேவனுடைய விருப்பப்படிதான் செய்கிறேனா, தேவன் வச்சிருக்கிற ஸ்தானத்துல இருந்துதான் நான் செய்கிறேனா, அதை நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை தேவ சித்தத்துக்கு மாறாய் செய்வீர்களே ஆனால் தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க அர்ப்பணியுங்கள். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், மனுஷருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல்மனதோடு ஊழியம் செய்யுங்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம்? தேவன் விரும்புகிறபடி அவருடைய சித்தத்தின்படி தான் நாம் செய்கிறோமா, இல்ல தேவனுடைய சித்தத்தின்படி நாம் செய்யாம இருப்போம்னா, இங்கே சொல்லப்பட்டபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். ஒருவேளை இன்னைக்கு பார்வைக்கு வெளி தோற்றத்துக்கு நல்லதா தெரியலாம், வெளி தோற்றத்துக்கு ஐயோ இவங்களை போல பயங்கரமான ஊழியம் யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனா அது தேவ சித்தத்தின் நடு மையத்துல இருக்கிறதா அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்க வேண்டும். ஒரு நாளில கர்த்தர் நம்மளை அக்கிரம செய்கைக்காரரேன்னு சொல்லுகிற அளவுக்கு நம்ம இந்த பூமியில வாழ்ந்து விடக்கூடாது. ஒருவேளை நமக்கு விருப்பமான ஊழியம், அதாவது கிராமங்கள்ல போய் பாடுகளை அனுபவிக்க என்னால முடியாது, நான் எனக்கான ஒரு கம்ஃபர்ட் ஜோனை நான் தெரிஞ்சு கொண்டு நான் ஒரு நல்ல இடத்துல நான் ஊழியத்தை தொடங்க போறேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு இடத்துல, தேவன் வைக்காத ஒரு இடத்துல நம்ம போய் அங்க உட்கார்ந்து ஊழியம் செய்யலாம். ஆனா ஒருவேளை அது தேவனுடைய பார்வையில பிரியமில்லாததா இராவிட்டாலும் அவருடைய நாமத்தின்படி செய்கிறதுனால கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கலாம். மற்றவங்க பார்வையில அது பகட்டா தெரியலாம், ஆனா தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்கிறது என்றுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்களிலே வளர்ந்தோங்கி இருக்கிறது போல இருக்கலாம், ஆனா அது தேவனுடைய பார்வையில எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் உங்களை சுவிசேஷகனா அழைச்சிருப்பாரே ஆனால் சுவிசேஷகனுடைய வேலையை செய்யுங்க. சபை போதகனாய் மேய்ப்பனாய் அழைத்திருப்பாரே ஆனால் ஒரு மந்தைக்கு கண்காணியாயிருங்கள், சபையை நடத்துங்க. தீர்க்கதரிசி அழைச்சிருப்பாருன்னு சொன்னா தீர்க்கதரிசிக்குரிய வேலையை செய்யுங்க. அப்போஸ்தலரை அழைச்சிருப்பாருன்னா அப்போஸ்தலனுடைய வேலையை செய்யுங்க. என்றைக்கும் மாறி போகாதீர்கள். எனக்கு ஒரு ஊழியரை தெரியும், கர்த்தர் கிருபையாய் சபை ஊழியத்தில் வைத்திருந்தார். சபையை கட்டுவதற்கேற்ற நல்ல தாளந்துகளையும் கிருபைகளையும் கணவனுக்கும் மனைவிக்கும் கொடுத்திருந்தார். அந்த சகோதரி அவ்வளோ அழகா பாடுறவங்க, அவ்வளோ அழகா ஆராதனை நடத்துறவங்க, நல்ல வேதாகம கல்லூரியில பயின்றிருந்தாங்க. ஆண்டவர் ஊழியத்தை ஆசீர்வதித்து கொண்டு வந்தார். ஆனால் ஒரு நாளிலே இவருக்குள்ள ஒரு எண்ணத்தை சத்துருவானவன் விதைத்தான். என்ன அப்படின்னு சொன்னா, என்னால் இந்த ஊழியம் இப்படியேத்தானே இருக்கிறது, வளரவே இல்லையே, நம்ம இப்படியே தானே இருக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு நாள் அவர் நினைத்தார், நம் சென்னை பட்டணத்துக்கு போய் சென்னையில இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு அழகா ஊழியம் செய்யறாங்க, சுவிசேஷ ஊழியம் செய்யறவங்க எல்லாம் இன்னைக்கு ஊழியத்துல உயர்ந்து மேன்மை அடைந்த ஸ்தானத்துல இருக்காங்களே, ஆனா நாமளும் அங்க போனோம்னு சொன்னா நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பட்டணத்துக்கு கடந்து போனார். நடந்தது என்ன தெரியுங்களா? உள்ள ஊழியத்தையும் இழந்து போயிட்டாங்க, சபை ஊழியத்தை விட்டுட்டாங்க, வேறொருவருக்கு அது கொடுக்கப்பட்டது. அவங்க சென்னையில போய் ஊழியம் செஞ்சாங்களான்னா இல்ல, அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுங்களா? கணவனும் மனைவியா வேலை செஞ்சாங்க. வேலை செஞ்ச பணம் கூட அவங்களுக்கு போதுமானதா இல்ல. இந்த பேண்டமிக் டைம்ல அவங்க சென்னையில பட்ட கஷ்டத்துக்கு அளவே இல்லை. சொந்த பந்தங்கள் போய் தான்
அவர்களை மீட்டு மீண்டும் சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனா நான் ஒண்ணு சொல்லட்டும் தெரியுங்களா, இந்த கொரோனா டைம்ல கர்த்தருக்குன்னு உண்மையா ஊழியம் செஞ்ச ஒருத்தரை கூட கர்த்தர் சும்மா விடலைங்க. அவங்கள போஷிச்சார், ஒவ்வொரு நாளும் நடத்தினார், அற்புதமாய் அதிசயமாய் அவங்க வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா அந்த நாட்களில் கர்த்தர் செய்தார். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவ சித்தத்தின்படி செய்தால் மாத்திரம்தான், அவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்வோமே ஆனால் நிச்சயமாய் நாம் கைவிடப்பட்டு போவதில்லை. அதற்கேற்ற பலனை நாம் அனுபவித்தே ஆக வேண்டும். இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிச்சது போல மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் தேவ சித்தத்தின்படி செய்வோம். இருக்குதோ இல்லையோ, கொஞ்சமோ குறையோ, கொஞ்சமோ அதிகமோ, தேவனுக்கு சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி அவருக்கென்று உண்மையாய் ஊழியம் செய்ய நாம் அர்ப்பணிப்போம். எத்தனையோ மிஷனரிகள் தங்களுடைய ஜீவனையும் பாராமல் ஆத்தும ஆதாய பணிக்காக குறைவுகளுக்கு மத்தியில பிள்ளைகளை கூட தங்கள் அருகிலே வைத்து படிக்க வைக்க முடியாத அந்த சூழ்நிலையிலும் கூட கர்த்தருக்காய் தேவ ராஜ்யத்தை கட்டும்படியா துணிந்து போயிருக்கிற எத்தனையோ பேர். ஆனால் இந்த உலகத்தையும் உலகத்தின் காரியங்களையும் பார்த்து விட்டு தேவனை விட்டு பின்வாங்குவோமே ஆனால், தேவன் வைத்த சித்தத்தின்படி செய்யாமல் நம்முடைய மன விருப்பத்தின்படி நாம் செய்வோமே ஆனால் நிச்சயமாய் நம்முடைய நிலைமை பரிதபிக்கப்பட்ட நிலைமையாய் போய்விடும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். பிரியமானவர்களே, நான் சொன்ன சாட்சியை நீங்க கேட்டிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா உலகத்தின் மேல ஆசை வச்சு நான் வசதியா வாழ்ந்துடலான்னு சென்னைக்கு போனாங்க. ஆனா அவங்களுடைய சூழ்நிலை பரிதாபமானதாய் காணப்பட்டது. ஒருவேளை இந்த இடத்துல அவங்க நிலைச்சிருந்தாங்கன்னா கர்த்தர் நிச்சயமாய் அவர்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இருப்பார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஊழியம் செய்கிற நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு ஒருவேளை உங்க உள்ளத்துல ஊழியத்துல வளர்ச்சி இல்லையே, ஆத்துமாக்கள் இல்லையே, நான் இருந்த ஸ்தானத்திலே தானே இருக்கிறேன், ஒரு மேன்மையை என்னால் பார்க்க முடியவில்லையே, ஒருவேளை தேவ சித்தத்துக்கு மாறா செஞ்சிட்டோன்னு பல கேள்விகள் உங்க இருதயத்துல இருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைபெடுகிறார். நீங்க தேவ சித்தத்தின்படிதான் இருக்கீங்க. அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருங்க. ஒரு நாள் வரும், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எந்த இடத்துல ஒண்ணு இல்லாம இருந்தீங்களோ, எந்த இடத்துல யாருன்னு அறிமுகம் இல்லாம இருந்தீங்களோ, அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி கனப்படுத்துவார். இன்னொரு மிஷனரி வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். 10 ஆண்டுகள் ஆப்பிரிக்க தேசத்திலே ஊழியம் செய்துவிட்டு ஒரு பலனையும் அனுபவிக்காமல் ஒரு ஆத்மாவை வைத்து பல ஆண்டுகளாய் ஆராதனை நடத்தி கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன் ஒரு நாள் தன்னுடைய இருதயத்தில் எப்படி தீர்மானித்தார், 10 ஆண்டுகள் ஊழியம் செய்து ஒரு 10 ஆத்மாவை கூட நம்மளால சம்பாதிக்க முடியலையே என்று சொல்லி தன்னுடைய மிஷனரி ஸ்தாபனத்துக்கு ஒரு ரிசைன் லெட்டர் எழுதினார். இன்றிலிருந்து நான் என்னுடைய மிஷனரி வேலையிலிருந்து நான் ஓய்வு பெறுகிறேன், இந்த வேலையை நான் செய்யவில்லை, ஏனென்றால் என்னுடைய ஊழியத்தில் மேன்மையை வளர்ச்சியை நான் காண முடியவில்லை என்று எழுதினார். அவங்க பதில் எழுதினாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கர்த்தர் உங்களை உயர்த்துவார், இல்ல நான் நிச்சயமாகவே இந்த முடிவுல உறுதியா இருக்கிறேன் என்று சொல்லி லெட்டரை கொடுத்துட்டு ஊழியத்தை விட்டு வெளியே போனார். ஊழியத்தை விட்டு வெளியே போன அந்த ஞாயிற்றுக்கிழமை அந்த சபையை நடத்துவதற்கு யாருமே இல்லை. அந்த பரிதாபம், சபையில இருந்ததான் அந்த ஒரே ஒரு ஆத்மா, அந்த மனிதன் உண்மையாய் கர்த்தரை தேட ஆரம்பித்தான், உண்மையாய் தேவனை சேவிக்க ஆரம்பித்தார். ஒரே வருடத்துல பல ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். அருமையான தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் காத்திருக்க, கொஞ்சம் பொறுமையா இருக்க நம்ம விட்டு கொடுப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை வைத்த இடத்திலேயே நம்மை உயர்த்தி கனப்படுத்துவார். நம்முடைய கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர பண்ணுவார். அவர் நம்மை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். எந்த இடத்துல தலை குனிந்து நின்னமோ, ஆத்துமாக்கள் இல்லையே, ஊழியத்துல மேன்மை இல்லையே, ஒரு பலனையும் காண முடியவில்லை என்று அங்கலாய்த்து நிற்கிறதான உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திருப்பு முனையை கட்டளையிடுவார். அவருடைய சித்தத்தின்படி நீங்க செய்யறவங்களா இருப்பீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உதிக்கிற உங்க வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் ராஜாக்களும் நடந்து வருவார்கள். நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். அருமையான தேவ பிள்ளைகளை, சோர்ந்து போக வேண்டாம்.
கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்க சித்தத்தின்படி செய்கிறவர்களாய் ஆண்டவரே நாங்க இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஒருவேளை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம், தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்போமே, ஆனா கர்த்தர் எங்களுக்கு உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை யாரெல்லாம் தேவ சித்தத்தின்படி செய்து தங்களுடைய வாழ்க்கையில மேன்மையில ஆசீர்வாதம் இல்லை, உயர்வு இல்லையேன்னு சொல்லி அங்கலாய்க்கிறார்களோ, அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மேன்மையை கட்டளையிடுவீராக. உம்முடைய சித்தத்தின்படி செய்கிற ஒவ்வொருவர் மேலும் ஒரு பூரண கிருபை உண்டாயிருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உண்மையும் உத்தமும் உள்ள அந்த ஊழியக்காரர்கள் மேல் உம்முடைய பலத்த கரம் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மேன்மைப்படுத்தி உயர்த்தி கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அக்கிரம செய்கைக்காரன் என்கிறதான ஒரு லிஸ்ட்ல அல்ல ஆண்டவரே ஏசப்பா, உண்மையும் உத்தமம் உள்ள ஊழியக்காரன் என்கிறதான ஒரு லிஸ்ட்ல நாங்க காணப்பட கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். உடைய கரங்கள்ல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.